ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் லிட்ரேச்சர் வித் கிறிஸ்தராஜ். இன்னைக்கு 23/9/2025 ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், இன்னைக்கு வேர்ல்டு ரினோ டே அனுசரிக்கப்படுது. அதாவது உலக காண்டாமிருகங்கள் தினம் அனுசரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு ரீச் 100 T20 இன்டர்நேஷனல் விக்கெட்ஸ்? இந்தியாவில் சேர்ந்த பந்து வீச்சாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா Arshdeep Singh. Next question, what is the rank of India in Global Innovation Index 2025? அதாவது உலக கண்டுபிடிப்பு குறியீட்டில் இந்தியாவோட தரநிலைன்னு பார்த்தீங்கன்னா 38. அடுத்தது, வேர் வாஸ் இந்தியாஸ் இன்டர்நேஷ்னல் டீ கான்ஃபரன்ஸ் 2025 ஹெல்டு? அதாவது இந்தியாவில் சர்வதேச தேயிலை மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா. அடுத்தது, ஃப்ரான்டியர் 50 திட்டத்தை தொடங்கிய அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக். அடுத்தது, இரண்டாவது பிம்ஸ்டெக் யங் லீடர்ஸ் அதாவது இளம் தலைவர்கள் உச்சி மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னா அசாமில். அடுத்தது, ஸ்வஸ்த்ர் நாரி அப்புறம் சஷக்த் பரிவார் அபியான் எந்த மாநிலத்தில் நடைபெற்றதுன்னா மத்திய பிரதேசம். அடுத்தது, 2026ஆம் ஆண்டுக்கான ஆஸ்கர் விருது போட்டிக்கு இந்தியாவிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் பவுண்ட். அடுத்தது, இந்தியாவின் முதல் பிரதமர் மித்ரா பூங்கா எங்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசில். அடுத்தது, இந்தியாவிலேயே பெண் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கிய முதல் மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. அடுத்தது, வேலூரில் இருக்க காவல் பயிற்சி பள்ளிக்கு யாருடைய பெயர் சூட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார். அடுத்தது, செப்டம்பர் 22 நேற்று 2 முக்கியமான தினங்கள் கடைபிடிக்கப்பட்டுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா கார் ஃப்ரீ டே, அடுத்தது வேர்ல்டு ரினோ டே அதாவது உலக காண்டாமிருகம் தினமும் கார்கள் பயன்பாடு இல்லாத நாளாகவும் நேற்று அனுசரிச்சிருக்காங்க. அடுத்தது, உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டி ஜப்பானில் முடிஞ்சிருக்கு. இதில் முதல் 3 இடங்களை பிடித்த நாடுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஃபர்ஸ்ட், செகண்ட் கென்யா, தேர்ட் கனடா. அடுத்தது, ஜிஎஸ்டி 2.0 செப்டம்பர் 22லேருந்து அமல்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 375 பொருட்களுக்கு வரி குறைப்பு செஞ்சுருக்காங்க. ஏற்கனவே இருந்த 12% 28% நீக்கி இப்போ 5% மற்றும் 18% மட்டும் ஜிஎஸ்டி வரி உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேறு சில இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.